ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் மேம்பாலத்தில் தான் பயணம் செய்ய போகிறோம். மேம்படுத்துதல் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக மத்திய அரசு இந்த ஃப்ளைஓவருக்கு 7.5 கோடியை நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த மேம்பாலத்தில் நம்ம பயணம் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா மின்விளக்குகள் இல்லை இந்த பாலத்தில். மழை வந்துச்சு அப்படின்னா மழைநீர் தேங்கியிருக்கு, மழைநீர் வெளியேறதுக்கான வசதி, கட்டமைப்பு வசதி சரியாக பண்ணல அப்படின்னு மக்கள் குற்றம் சாட்டிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாலை ஏறி இறங்கி சர்வீஸ் ரோட்டில் போகிறப்ப பார்த்திங்கன்னா சாலை மிக குறுகலாக இருக்குது, 90 டிகிரி திரும்புகிற மாதிரி இருக்குது பேருந்துகள்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம பாலம் ஏறி இறங்கி பஸ் ஸ்டாண்டு வழியாக வெளியே வர போகிறோம். இந்த பெரியநாயக்கன்பாளையம் மேம்பாலம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 2020 இந்த பாலத்தோட பணிகள் தொடங்கினாங்க. டிசம்பர் 2023 இந்த பாலத்துக்கான பணிகள் நிறைவடைந்துச்சு. 115 கோடியில் இந்த பாலம் கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட நீளம் பார்த்திங்கன்னா 1.8 கிலோமீட்டர் நீளம். ஆனால் இதுக்கு சர்வீஸ் ரோட்டில் ஒரு சில ப்ராப்ளம் இருந்திருக்கு. இந்த மறுசீரமைத்து அகலப்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா 7 சொத்து உரிமையாளர்களிருந்து நிலம் கையகப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. அது ரொம்ப நாள் இழுவிலே இருந்துச்சு. அவங்களுக்கு 1.5 கோடி இழப்பீடாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மேம்பாலம் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிறக்காகவும் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி அந்த மாதிரி போகிறக்காகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா பாலத்துக்கு கீழே போய் ஆட்களை ஏற்றிட்டு தான் வராங்க. நம்ம பாலத்திலேருந்து ஏறி இறங்கி நம்ம கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பாலத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறப்ப இந்த பாலம் தான் முதலாவதாக இருக்குது. இதுக்கப்புறம் ஜிஎன் மில்ஸ் பாலம், கவுண்டம்பாளையம், சாய்பாபா காலனியில் இப்போ பாலம் கட்டிகிட்ருக்காங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறக்குலாம் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். டைமிங் ரொம்பவே சேவ் ஆகும். ஆனால் இந்த பாலத்துக்கு கீழே நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த மேம்பாலத்தை வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாலத்துக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா டிவைடர்லாம் சரியாக வைக்கல அப்படின்னாங்க. சென்ட்ரல் மீடியன்லாம் சரியாக வைக்கல, கிராஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதையும் இன்றைக்கி பார்த்துருவோம். நம்ம பாலத்துலேருந்து இறங்கி யூ டர்ன் பண்ணிட்டு பாலத்துக்கு கீழே வரப்போகிறோம். இந்த பெரியநாயக்கம்பாளையம் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஏரியாவாக இருக்குது. பேருந்துகள்லாம் இங்கே பெரும்பாலான பேருந்துகள் இங்கே நின்று ஆட்களை ஏற்றிட்டு தான் போகிறாங்க. நம்ம பாலம் இறங்கியாச்சு, யூ டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி மேட்டுப்பாளையத்துலேருந்து பெரியநாயக்கம்பாளையம் பாலம் வழியாக கோயம்புத்தூர் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அந்த சாலையில் கொஞ்சம் தூரம் கடந்து யூ டர்ன் வருது. அது நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு பாலத்துக்கு கீழே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பாலம் ஏறுறப்பே கவனிச்சிருப்பீங்க, மின்விளக்குகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இரவு நேரங்கள்லாம் பயணம் செய்கிறது மிகவும் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இரவு நேரம் ஒரு டைம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாலத்தில். மேட்டுப்பாளையம் செல்றதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து இன்னொரு வழி இருக்குது. கோயில்பாளையத்துலேருந்து அந்த குப்பைப்பாளையம் வழியாக நம்ம காரமடை வழியாக வரலாம். இல்லாட்டி நம்ம மெயின் ரோட்டில் வரலாம். துடியலூர், ஜிஎன் மில்ஸு, பெரியநாயக்கம்பாளையம் வரலாம். நம்ம இப்போ பாலத்துக்கு கீழே வந்தாச்சு. பாலத்துக்கெல்லாம் பெயிண்ட் எதுவும் அடிக்கலையாட்டிருக்கு. நான் அந்த பக்கம் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் அந்த வழியாக வந்துடுவேன். கோயில்பாளையத்துலேருந்து அந்த பக்கம் ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், டிராஃபிக் எதுவும் இருக்காது. அதனால் அந்த பக்கம் வந்துடுவேன். ஆமாம், இப்போ பாலத்துக்கு கீழே பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டும் பார்த்துடலாம். இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த பாலத்திலேருந்து இறங்கணும் பார்த்தீங்களா, அங்கே தான் குறுகலாக இருக்குது. 7 நில உரிமையாளர்களோட இருந்த பிரச்சனையினால் அந்த சர்வீஸ் ரோடு கொஞ்சம் பெருசு பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ நிலங்களை கையகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
இப்போ நம்ம அந்த சர்வீஸ் ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. பாலத்தோட எந்த பகுதியிலுமே வந்து பெயிண்ட்லாம் அடிக்கல பாருங்கள். அது கட்டிகிட்டு இருக்கப்போ வந்தது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர முடியல. நம்ம லெஃப்ட் திரும்பிக்கலாம். நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. லாரி டேர்னிங் எடுக்கிறாங்களாட்டுருக்கு. வழி இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வழி இருக்குது. நம்மளை வர சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி போய்க்கலாம். நம்ம சர்வீஸ் ரோடோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நீ போக போக தான் பார்த்தீங்கன்னா ரோடு குறுகலாகும். மேலே பாருங்கள், பாலம் இறங்குது. இங்கே தாங்க குறுகல் ஆகுது. இதில் வந்து ஒரு பேருந்துகள் மட்டும்தான் செல்கிற மாதிரி வழி இருக்குது பாருங்கள். ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இதுலேருந்து போய் ரைட்டு திரும்புறது வந்து கஷ்டமாக இருக்கனால இப்போ இந்த சர்வீஸ் ஆலையை அகலப்படுத்த போகிறாங்க. நம்ம இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் வந்தாச்சு. அந்த இடத்துல நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணியாச்சு. சரியாக எடுக்க முடியல. இப்போ நம்ம கரெக்டாக மறுபடியும் வந்து எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.